பிரீத்தியும் நித்யா கிட்ட உன்னோட ஹேர் பேண்டை எடு, நான் எவ்வளவு அழகா உனக்கு ஹேர் கட் பண்ணிருக்கேன், அதை எல்லாரும் பார்க்க வேண்டாமான்னு சொல்ல நித்யாவும் யாராவது பாத்துட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுறா. ஆனா பிரீத்தியும் யார் பார்க்க போறா, எப்பவுமே நமக்கு இந்த ஸ்கூல்ல 2 ஆபத்து இருக்கும். ஒண்ணு என்னோட 2வது பெரியப்பா, அதாவது உன்னோட அப்பா லைப்ரரியன், இன்னொன்னு அர்ஜுனனா, 2 பேருமே டெல்லியில இருக்காங்க. சோ யாரும் பார்க்க போறது இல்ல, நீ தைரியமாயிருன்னு சொல்ல நித்யாவும் அவளோட ஹேர் பேண்டையும் ரிப்பனையும் எடுக்கிறா. ஹேர் ஸ்டைல ரொம்பவே அழகா இருப்பா. அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியமாவும் பாக்குறாங்க. இங்க சமீரை காட்டுறாங்க. சமீர் ரொம்பவே சோகமா கிட்டார் வாசிச்சிட்டு இருக்கா. தாத்தாவும் அவனை சாப்பிட கூப்பிட்டு வர சொல்றாரு. ஆனா சமீரோ தாத்தாவை சாப்பிட சொல்லுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றான். மறுபடியும் சமீரை வந்து கூப்பிடுறாங்க. சமீரும் இப்ப என்னன்னு கேட்க சமீரோட அம்மா வந்திருக்கிற விஷயத்த சொல்றாங்க. சமீர் அவனோட தாத்தா அவனோட அம்மான்னு 3 பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்கா. சமீரோட அம்மாவோ ரொம்பவே கோவமா, நான் உன்னோட அம்மா தானே, எனக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறியா, உன்னோட அப்பா மீட்டிங்ல இருக்கிறப்ப பிரின்சிபல் கால் பண்ணி பேசினாரு தெரியுமா, உங்க பையன் ரொம்பவே வர்ஸ்ட்னு சொன்னாரு, உங்க அப்பாக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு, உன்னை ஒரு பெரிய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனா அந்த ஸ்கூல்ல உனக்கு சீட்டு கிடைக்கல, எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை அந்த ஸ்கூல்ல சேர்த்தோன்னு தெரியுமா, நீ என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்க, இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க, சுந்தரோட பையன் இப்படி பண்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சமீரோ, நான் சுந்தரோட பையன் கிடையாது, நான் சமீர் மகேஸ்வரி, இன்னொரு தடவை என்ன சுந்தரோட பையன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி அங்க இருந்து கோவமா எழுந்து போயிடுறான். இங்க பிரவீன் பொம்மைக்கு முடி வச்சு விளையாடிட்டு இருக்கான். அதை பார்த்த பெரியம்மா, யாரோட முடியுது, யாரோட முடிய கட் பண்ணிட்ட, உன்னோட முடி ஏதாவது கட் பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க. ஆனா பிரவீனோ, நான் என்ன பைத்தியமா, என்னோட முடிய நான் எதுக்கு கட் பண்ண போறேன், இது பிரீத்தி அக்கா வீட்ல இருந்த டஸ்ட்பின்ல இருந்து எடுத்த முடின்னு சொல்றான். பெரியம்மாவும் ரொம்பவே கோவமா நித்யாவோட சித்தி கிட்ட போய், நீ என்ன காரியம் பண்ணிருக்க, எப்படி நீ முடி வெட்டலாம், உன்னோட முடிய காட்டுன்னு கேக்குறாங்க. சித்தியும், என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க, எதுக்கு நான் முடிய கட் பண்ண போறேன், இந்த வயசுல நான் முடி கட் பண்ணி என்ன பண்ண போறேன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ முடிய காட்டுன்னு சொல்ல இவங்களும் முடிய காட்டுறாங்க. பாத்துட்டு, நீ முடி வெட்டலையா, அப்ப வேற யார் முடி வெட்டினது, யாரோ முடி வெட்டி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் சித்திக்கு புரியுது, நைட்டு பிரீத்தி தானே கத்திரிக்கோலை எடுத்துட்டு போனா, அப்ப அவதான் முடிய கட் பண்ணிருக்கா, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு இருக்காங்க. நித்யாவோட சித்தியும் ரொம்பவே கோவமா, இன்னைக்கு பிரீத்தி வீட்டுக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ முடி வெட்டுவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிரீத்தியும் நித்யாவும் வீட்டுக்கு வராங்க. சித்தியும் கையில தோசை கரண்டி எடுத்துட்டு போய் பிரீத்தி கிட்ட, என்ன காரியம் பண்ணிருக்க, எப்படி நீ எங்க கிட்ட இருந்து இதை மறைக்கலான்னு கேட்டு அடிக்கிறாங்க. பிரீத்திக்கு நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆன விஷயம் வீட்டுல தெரிஞ்சிருச்சு போலன்னு பயந்து, நானே சொல்லிடுறேமா, நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், 7ல 17 ஆக்குனது தப்புதான், சாரிமான்னு கேக்குறா. ஆனா இந்த ஐடியாவை கொடுத்தது நித்யான்னு நித்யாவை மாட்டி விட்டுறா. நித்யாவும் நான் இல்ல பிரீத்தின்னு சொல்ல, பிரீத்தியும் நான் இல்ல நித்யான்னு சொல்ல, இப்படியே மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்க. சித்தியும், இந்த வேலை வேற நீ பாத்திருக்கியா, மார்க் விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுக்கு நீ முடி கட் பண்ணன்னு கேட்க, பிரீத்தியும், முடியா நான் எல்லாம் வெட்டலமான்னு சொல்ல, பிரீத்தியோட அம்மாவோ பிரீத்திய துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. அப்ப நித்யாவோட ஹேர்பேண்ட் கீழே விழுந்து நித்யா முடி வெட்டின விஷயம் வெளியே வந்துருது. அடுத்து நித்யாக்கு என்ன ஆச்சுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். நினைத்தாலே இனிக்கும் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.